வேலுநாச்சியார் வீரத்தமிழச்சியின் கதை 18ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் ஆங்கிலேயர் தங்கள் ஆதிக்கத்தை அதிகரிக்க முயன்ற காலகட்டம். ஆனால் அதற்கும் முன்பாகவே ஒரு வீரத் தமிழச்சி அவற்றுக்கு எதிராக போராடி இந்திய வரலாற்றில் முதன்முதலாக ஆங்கிலேயர்களை தோற்கடித்த ராணியாக புகழ் பெற்றார். அவரே வேலுநாச்சியார். பிறப்பு வளர்ப்பு வேலுநாச்சியார் 1730ஆம் ஆண்டு ராமநாதபுரம் அரச குடும்பத்தில் பிறந்தார். சிறுவயதிலிருந்தே அவர் களரி பயிற்சி, குதிரை பயிற்சி மற்றும் போர்க்கலைகளை ஆழமாக கற்றார். மேலும் தமிழ், சமஸ்கிருதம், உருது போன்ற மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றார். திருமணம். வேலுநாச்சியார் சிவகங்கை இராச்சியத்தின் மன்னரான முத்துவடுகநாத பெருமாள் மன்னருடன் திருமணமானார். இவர்களுக்கு வெளிச்சென்ற மகள் பிறந்தாள். ஆனால் 1772ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் மற்றும் ஆர்காட் நவாப் கூட்டணியினர் சிவகங்கை மீது படையெடுத்து மன்னரையும் பலமந்திய வீரர்களையும் கொன்றனர். அந்த துயரத்துடன் வேலுநாச்சியார் தனது சிறுமகளுடன் தப்பியோடி தஞ்சாவூர் மராத்தியர் ராஜாவின் பாதுகாப்பில் சென்றார். அங்கு அவர் தன் இராச்சியத்தை மீட்கத் திட்டமிட்டு பல ஆண்டுகள் போர் பயிற்சியில் ஈடுபட்டார். பழிவாங்கும் போர் பின்னர் மாருதுபாண்டியார், குலச்சிறை முத்துவீரபாண்டியார், தளபதி குயிலி உள்ளிட்ட வீரர்களின் உதவியுடன் 1780ஆம் ஆண்டு அவர் ஆங்கிலேயர்களுடன் கடுமையான போரில் ஈடுபட்டார். இப்போரில் குயிலி தனது உடலில் எண்ணெய் ஊற்றி ஆங்கிலேயர் ஆயுத களஞ்சியத்தில் குதித்து தீ வைத்தார். இதனால் ஆங்கிலேயர்களின் ஆயுத களஞ்சியம் அழிந்தது. சிவகங்கை மீண்டும் வேலுநாச்சியாரின் கட்டுப்பாட்டிற்கு வந்தது. இந்தியாவின் முதல் அரசியல் தலைவர். சிவகங்கை மீண்டும் கைப்பற்றப்பட்ட பிறகு வேலுநாச்சியார் இந்திய வரலாற்றில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வெற்றி பெற்ற முதல் ராணி என்ற பெருமையை பெற்றார். மேலும் அவர் தன் ஆட்சியில் பெண்கள் படையில் சேர அனுமதித்தார். முடிவு 1780ஆம் ஆண்டு தனது வீரப் போராட்டத்தில் வெற்றி பெற்ற வேலுநாச்சியார் 1796ஆம் ஆண்டு இறந்தார். அவர் இந்தியாவின் முதல் எதிர்ப்பு போராட்ட வீராங்கனை என்ற பெருமையை பெற்றார். இன்று அவரது வீரத்தையும் தியாகத்தையும் நினைவுகூர்ந்து தமிழர்கள் பெருமை கொள்கின்றனர்.